என்ன ஆயிடுமா? கடவுள் சொன்ன இடத்துல இருந்தா என்ன ஆயிடுமா? அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இதுங்களா ஆண்டவருக்கு? எங்கங்க? அந்த பஞ்ச தேசத்துல தாங்க. எங்கங்க? அதே பஞ்ச தேசத்துல தான். உனக்கு அழகா எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருக்கிறார், உனக்கு சாட்சி எழுதி வச்சிருக்கிறார். ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு, அவன் எப்படி மகா பெரியவனானா, எப்படி மகா பலசாலி ஆனா, அவன் எப்படி வர வர விருத்தி அடைந்தா, அவன் வர வர எப்படி ஐஸ்வர்யாய் மாறினான்றது அழகாக எழுதி வச்சிருக்கிறார். எங்க இருக்கணும்? கர்த்தர் சொன்னது கேட்டான். அல்லேலூயா. நான் சொல்றேன், வேதம் சொல்றது கேளுங்க. கர்த்தர் உங்களோட பேசுறாரா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா நான் பேசுறது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. செழிப்பிற்கான திறவுகோல்னே நிறைய பேர் நான் ஏதோ தப்பாக பிரசங்கம் பண்ணிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. செழிப்பிற்கான திறவுகோல்ன்றது நான் பணத்தில் மட்டும் செழிப்பை பற்றி பேசலை, உறவுகளில் எப்படி செழிக்க முடியும்னு பேசிகிட்டு இருக்கிறேன். தரித்திரத்திலிருந்து எப்படி ஐஸ்வர்யனாய் மாறுவதுன்றது பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பணம் இருந்தால் தான் ஐஸ்வர்யவான்லாம் கிடையாது. பணம் இருந்து தரித்திரமாகவும் இருந்திருக்கிறாங்க. நான் தரித்திரம் ஐஸ்வர்யவான்றது ஒரு மனநிலை. அல்லேலூயா. அது பணநிலை அல்ல, அது பணநிலை அல்ல. சொல்லுங்க, பணநிலை கிடையாது. சொல்லுங்க, ஐஸ்வர்யம் என்பது பணநிலை கிடையாது, அது ஒரு மனநிலை. வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதுதான் ஐஸ்வர்யத்துக்கான திறவுகோல், அதான் செழிப்பிற்கான திறவுகோல். வாரி அரைக்கிறவன் பணக்காரனாக இருக்கணும் அவசியம் கிடையாது. அந்த 2 ரூபா காசு போட்டு அந்த அம்மாவை கூட இருக்கலாம். அல்லேலூயா. வாரி அரைக்கிறதுல அந்த 2 காசு கடைசி காசை போட்டு அம்மாவும் கூட இருக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த செழிப்பிற்கான திறவுகோல்னு ஒரு போஸ்டர் பார்த்துட்டு தப்பாக இவர் பிரசங்கம் பண்ணுறலாம் சொல்லிடக்கூடாது. நீ ஏழையாகவே இருந்தாலும், நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், நீ இறைக்கிற ஆளாக இருந்தால் வாரி அரைச்சின்னா உன்னால் ஏழையாகவே இருக்க முடியாது. நீ ஐஸ்வர்யனாய் மாறிடுவ. அல்லேலூயா. நீ பணக்காரனாக மாறிடுவ. ஆண்டவர் சொல்லாது 10ல் 1 பங்கை என்னிட்ட சோதிச்சு பாடுறான்றாரு. எப்படி? என்னை டெஸ்ட் பண்ணிப்பாரு, நான் வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று டெஸ்ட் பண்ணி பாரு தம்பி. வானத்தில் மதகுகளை வைத்திருக்கிறார், ஐஸ்வர்ய மதகுகள் இருக்குது. அல்லேலூயா. ட்ரெஸ்ஸர்ஸே அங்கே தான் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ட்ரெஸ்ஸர்ஸு கும்பகோணத்துலேயும் திருவிடம்பூர்லேயும் இருக்குன்னு நினைக்கிறோம். ட்ரெஸ்ஸர்ஸே அங்கே தான் இருக்குது. வானத்தில் தான் இந்த ட்ரெஸ்ஸர்ஸ்லாம் இங்கே கண் பார்வையில் உள்ள ட்ரெஸ்ஸர்ஸு. நான் சொல்கிறேன், கண் பார்க்க முடியாத இடத்துல இருக்குது. கோரேஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸரை திறந்தார். என்னென்ன? வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து நான் உனக்கு என்ன தருவேன்? பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தருவேன் அப்படின்னாரு. அல்லேலூயா.